வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 73 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வோலடைல் மார்க்கெட்டாவே இருந்துச்சு. ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளா ஹையர் சைடுனா அப்படியே ஹையர் சைடா போயிட்டு இருக்கணும். ஆனா அந்த மாரி போகவே இல்ல. ஒரு இது ஏறுறதும், இறங்குறதும், ஏறுறதும், இறங்குறதும் அப்படியே தான் ஒரு இருந்தது. சொல்லப்போனா ஒரு கன்ஃப்யூஷன்லயே மார்க்கெட் அப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்டே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் ஏதாவது இதாகுமான்னு பார்த்தாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஆகலை. என்னதான் வந்தாலும் சேலிங் சைடு வந்திருந்தாலும் பட் என்னென்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் போயிட்டே இருந்தது. இது இன்னைக்கு மார்க்கெட் ஏறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நெட் பையராக இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் எஃப்ஐ டேட்டா இன்னும் ஒன்றும் வரல. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 694 கோடிக்கு எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2534 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. இது போன மாதம் பார்த்தீங்கன்னா 18 பிப்ரவரி அன்னைக்கு பாசிட்டிவில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நெகட்டிவ் சைடில் தான் இருந்தாங்க. நேற்றுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் அப்டேட் ஆகலை. எஃப்ஐ டேட்டா ட்ரை பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பட் ஆனால் இன்னும் ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்காங்கிறத. நீங்கள் வந்து கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2890 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருக்குது. 22 கேரட்டு 24 கேரட் பார்த்தீங்கன்னா 944 போயிடுச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இயருக்குள்ளார மோஸ்ட்லி ஒரு 9000 10,000 தூரத்துக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு யூஎஸ்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3033 ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் சின்ன ஒரு இறக்கம் கொடுக்குது, திருப்பி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக்காக ஏறிக்கிட்டே இருக்குது. கோல்டு சிக்னிஃபிகண்ட்டாக ஏறிக்கிட்டே இருக்குது. கோல்டு வந்து ஃபிசிக்கலாக முடிஞ்சால் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஜிட்டலாக கோல்டு இடிஎஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சுக்கிங்க. இது லாங் டேர்முக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அதே அளவுக்கு சில்வரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா பட் கமாடிட்டியில் வரும். அப்படி இருந்தாலும் அதுவும் இப்போ சிக்னலாக ஏற ஆரம்பிச்சிட்ருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா ரூ. 70 80 ரேஞ்சில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 103 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிட்டே இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 147 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 388 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கில் டாப் கெய்னராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் கொஞ்சம் டாப் கெய்னராக வந்திருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 395 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 290 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற இண்டிசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி ப்ரைவேட் பேங்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. மெட்டல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்றைக்கி ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, ஜிண்டால் ஸ்டீல், செயில்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே நல்ல ஒரு டாப் கெயினராக கொடுத்துருக்கு. இந்து காப்பரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து நல்லாவே ஏறி இருக்குது. இதில் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேலி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2% மேலே மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா மசகண்டன் ஷிப்பு, கொச்சின் ஷிப்யார்டு, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா, ஜிஆர்எஸ்ன்னு சொல்லி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நல்லாவே ரேலி கொடுத்து நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் கொடுத்து நல்லாவே ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரேலி தான், ஒரு ஷார்ட் டேர்மில் போயிட்டுருக்கு. பட் இது வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு பார்த்தா நம்ம கிளியராக சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஏறி இருக்குது. அது கிளியர் அப் ட்ரெண்டு இன்னும் வரல. அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போது அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் ஒரு 23,100 இல்லைன்னா 23,200 வரைக்கும் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப் டு இந்த மார்ச் எண்டுக்குள்ளார இது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெசிடென்ஸாக ஆக்ட் ஆகும். இது வந்து இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறுதுன்னா ஃபர்தராக கொஞ்சம் ரேலி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது ஆகலை, ரெசிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே இறங்குதுன்னா ஃபர்தராக 22,300 இல்லைனா 22,400 வரைக்கும் போகுங்கிற மாதிரியும் ஒரு டேட்டா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. ஸோ இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி போகுதுங்கிறத.
ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கிளியரான ட்ரெண்டே வரல. ஒரு ஷார்ட் டைமில் ஏறுறதும் இறங்குறதும் அந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இனிமேல் தான் வரப்போகிற சான்சஸ் வரப்போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. ஃபர்தர் டிப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக சில மார்க்கெட் அப்டேட் எல்லாமே பார்த்துடலாம். இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2030க்குள்ளார நம்பர் ஆஃப் பேசஞ்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 252 மில்லியன்ஸ் வந்து பேசஞ்சர் வந்து போயிட்டுருக்காங்க. இதே இது 2030க்குள்ளார 510 மில்லியன் பேசஞ்சராக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்மிங் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 916 ஏர்க்ராஃப்ட் வந்து ஆர்டர் போட்டுறது வந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேண்டிங்கில் நாங்கள் அதிகமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NBCC வந்து கிட்டத்தட்ட ஒரு 1046 ரெசிடென்ஷியல் யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சோல்ட் அவுட் ஆகிடுச்சு எல்லாமே. அது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் செஞ்சுரியன் பார்க்குங்கிற ஒரு ஏரியா, அதாவது நொய்டாவில் இருக்குது. அதோட ஒர்த்து மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2353 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆகி இன்றைக்கி ஒரு 3% வரைக்கும் நல்லாவே ஏறி இருக்குது. அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ் போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா NCD மூலயமா பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனில் நார்மல் ரீட்டைல் ஆளுங்க கிடையாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் தான் அவங்க பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் அதில் பை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின்லேருந்து ஒரு அப்டேட்டு. அந்த கம்பெனியோட CEO வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, ஆண்ட்ரூ ஜோன்ஸ்ங்கிறவர். எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா May 31 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நசாரா டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியை அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட் ஸ்போர்ட்ஸுங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 8.7% ஸ்டாக் வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69 கோடி. அடுத்தது ஈசா ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. த்ரூ NCD வழியாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா March 21க்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோலேருந்து வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜீவ் பஜாஜ் வந்து அவரே ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. MD அண்ட் CEOவாக நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து பார்த்திங்கன்னா April 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக LIC வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாரில் போக போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இருந்தாலும் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கள்ட்ட டீல் பேசி அதை வந்து ஃபுல்லாக இவங்க அப்ரிஷியேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் யார்கிட்ட பண்ண போகிறாங்க என்னங்கிற டீட்டெயிலாக இன்னும் ஒன்றும் வரல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NTPC வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. த்ரூ வந்து பார்த்திங்கன்னா NCD வழியாக. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.25% அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வோடஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மும்பை சிட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு இதாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வோடஃபோன் வந்து ஒரு 5% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட்டு. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.